சொல்லணும்? அர்ஜுனை பற்றி தான் சொல்லுடி. ஆள் எப்படி? ஹேண்ட்ஸமா? என்ன படிச்சிருக்கான்? மரியாதை. எல்லாரும் சிட்டி லைஃப் ஜாலி, வில்லேஜ் லைஃப்னா கஷ்டம்னு எல்லாரும் சிட்டிக்கே போனா எப்படிடா சாப்பிடுவ விவசாயம் பண்ணாம? வில்லேஜில் வீட்டில் ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்த்து ஆரோக்கியமாக சாப்பிட்றோம். எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, படிச்சிருக்காரு. நீ தேர்ந்தெடுத்திருக்க. நல்லா படிச்சிருப்பாரு, பெரிய பணக்காரனாக தான் இருப்பாரு. நம்ம சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நீ செலக்ட் பண்ணியிருப்ப. என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க என் லைஃப் பார்ட்னரா வந்தா போதும். அது வந்துடி. ஸ்டாப். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் தான் நேர்லயே பார்க்க போறேனே, அப்ப தெரிஞ்சுக்கிறேன். சரிடி, பார் ஆள் எப்படின்னு சொல்லு. சரிடா மச்சான், வீடு வீடு நடக்கும்போது பார்த்துக்கலாம். உன்னோடது உண்மையான காதலா இருந்தா அந்த விதியே உங்களை சேர்த்து வைக்கும்டா. சரி வா திவ்யா, உன்னை வீட்டில் விட்டுடுறேன். வேண்டாம் மாமா, நானே போய்க்கிறேன். நீங்க வேலையை பாருங்க. எனக்கு இப்போ வேலை இல்லை திவ்யா. வயலிருந்து வீடு எவ்வளோ தூரம் இருக்கு, எதுக்கு நடக்கணும்? எங்கள் மாமா பார்த்தாருனா என் மருமகனே என் பிள்ளைய இப்படி நடக்க வச்சிட்டியேன்னு என்னை பிடிச்சிக்குவாரு. இல்ல மாமா, இப்ப அப்பா பார்த்தாருனா ஏன் கழுத உனக்கு அறிவு இருக்கா, மருமக வேலையை கெடுத்துட்டு இப்படி வண்டியில சுத்துறையேன்னு எனக்கு தான் திட்டு விழுவான். சரி சரி வா போலாம் திவ்யா. சரிங்க மாமா. கண்ணாடி முன்னாடி உன்முகம் தெரியும், கண்மூடினாலும் உன் நினைவு வரும். சாலை எல்லாம் நம் பாதைய மாறி இதயம் மெதுவாரும் ஓடு சேரி. கண்ணு ஒரு நிமிஷம். பூ வாங்கிக்கம்மா, இன்னைக்கு வியாபாரமே இல்லை. நீ பூ வாங்கிக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்குமா? நான் தான் தலையில நிறைய பூ வச்சிருக்கேன், இன்னும் வாங்கி என்னம்மா செய்யறது? அப்படி சொல்லாத கண்ணு, கொஞ்சம் பூ வாங்கிக்கம்மா. எனக்கு காலையிலேருந்து வியாபாரமே இல்லை. நீ இப்போ வாங்கிக்கிட்ட கொஞ்சம் உதவியா இருக்கும். இந்த காசுல தான்மா அரிசி வாங்கிட்டு போகணும். இருக்கட்டும்மா, இன்னொரு நாளைக்கு உங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன். ஏன் திவ்யா, வாங்கிக்க வேண்டியதானே? அந்த அம்மா தான் அவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல. அது வந்து மாமா. சரி சரி, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். அம்மா ஒரு 5 முழம் பூ கொடுங்கம்மா. திவ்யா நீ அந்த பூவை வாங்கிக்க. இந்த கண்ணே, இந்த பூவை வாங்கிக்க. சரி கொடுங்கம்மா. காற்றோடு காற்றாய் பறக்கும் நொடியில் உன் தோள் சாய்ந்து நான் நின்ற வேளையில் பைக் சத்தம் கூட இசையா மாறுதே, மௌனத்துக்குள்ளே மனசு. சரி திவ்யா, நான் கிளம்புறேன். என்ன மாமா, உள்ள வாங்க. வெளியில இருந்து அப்படி கிளம்புனா எப்படி? இருக்கட்டும் திவ்யா, நான் கிளம்புறேன். கொஞ்சம் வேலை இருக்கு, நீ உள்ள போ. என்ன மாமா, இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போறேங்கிறீங்க? யாருமா திவ்யா, வெளியே யாரு கூட பேசிக்கிட்டு இருக்க?
மாமாப்பா உள்ள வராம கிளம்புறேங்கிறாரு பாருங்க. என்னது மருமகனா? ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீட்டுக்கு வந்த பிள்ளைய வாசல்லே நிக்க வச்சிருக்க. அத்தை அத்தை கொஞ்சம் பொறுங்க, அவ்வளோ ஒன்றும் சொல்லாதீங்க. எனக்கு வேலை இருக்குன்னு நான் தான் கிளம்புறேன்னு சொன்னேன். அதை எப்படி? உள்ள வந்து தண்ணியாவது குடிச்சிட்டு தான் போகணும். உள்ள வாங்க. ஆமா மருமகனே, உள்ள வந்துட்டு போங்க. அம்மா திவ்யா, மருமகனுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணு. ஐயோ மாமா, இப்பதான் வீட்டுல இருந்து திவ்யா தான் வயலுக்கு சாப்பாடு கொண்டு வந்தா. சாப்பிட்டு அப்படியே வரோம். இன்னொரு நாள் வாரேன் அத்தை, உங்க கையால மீன் குழம்பு வச்சு நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டு போறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க மருமகனே, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா நான் போய் மாமாவை வழியே அனுப்பிட்டு வரேன். சரி சரி போயிட்டு வா. ஏங்க பிள்ளைகளை இப்படி சேர்த்து பார்க்கும்போது நல்லா இருக்குல்லங்க. நம்ம கண்ணே பற்றும் போல இருக்கு. சீக்கிரம் உங்க தங்கச்சிக்கிட்ட பேசுங்க. ஆமா பார்வதி, நீ சொல்றது சரிதான். கொஞ்சம் படிச்சு முடிச்சுக்கிட்டுட்டோம். ஒரு நல்ல நாளா பார்த்து தங்கச்சிக்கிட்டையும் மாப்பிள்ளை கிட்டையும் பேசுவோம். பிள்ளைங்க அபிப்பிராயத்தையும் கேட்கணும்ல. என்ன நீங்க வேற பிரியமில்லாமலா வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறாரு? நாம தான் அவங்க பிறந்ததுமே முடிவு பண்ணிட்டோமே. திவ்யாவுக்கும் அர்ஜுனுக்கும் சதீஷுக்கும் பவின்னு கல்யாணம் பண்ணணும்னு பேசணும்ல, மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா, அப்ப பேசணும். இப்போ உள்ள காலத்துல யார் மனசுல யார் இருப்பான்னு தெரியல, அதான் சொன்னேன். நம்ம பிள்ளைங்க அப்படி கிடையாதுங்க. நம்ம பேச்செல்லாம் மீற மாட்டாங்க. சரி சரி, சந்தோஷம். பவியும் திவ்யாவும் படிப்பை முடிக்கட்டும், பிறகு பேசுவோம். நம்ம வேலையை தேடட்டும் முதல்ல, அப்புறம் கல்யாணத்தை பேசுவோம். என்ன 2 நாளா மாமா காலேஜுக்கே வரல? ஃபோனும் பண்ணலை, மெசேஜ் பண்ணலை. நம்ம கால் பண்ணாலும் எடுக்கலை. மாமாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. உன் நினைவுகள் என் நெஞ்சு மீது பொழியுது. கண்கள் கனவில் மட்டுமே உன்னை காணுது. என் காதல் வார்த்தைகள் நீ கேட்டால் இதயத்தினோடு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங்.